அப்ப அந்த அந்த இபிலிஸ் மட்டும்தான் மர்ம கும்பார் ஜின்கள் அல்ல. ஜின்களை மாதிரி மனிதர்களை கூட இடையில மூத்தாகும், இடையில மூத்தாகும், நல்லதை செய்யறது, தீமையை செய்யறது. அப்ப இபிலிஸ்ன்றது ஒரு தனி நபர் இருக்குது. எல்லாரும் இபிலிஸ் அல்ல, ஜின்கள் எல்லாரும் இபிலிஸும் ஷைத்தானும் அல்ல. அப்படின்னு நாங்க பிரிச்சுட்டா நாங்க வேலைக்கு இதுல சூரத்து மக்களாலே இங்கிலீஷ் வரும் இல்லையா, சுஜி செய்யலன்னு இங்கிலீஷ் யூஸ் செய்யலன்ட்டு அடுத்து அது தொடர்ந்து அதுக்கடுத்த வாரத்துல சைத்தானுடைய வேலை வழிமுறைகளை செய்தான். அதே மாதிரி அது சைத்தான வேலை தான் நடந்தது. அப்ப இங்கிலீஷ் தான் சைத்தான அந்த மோசமான வேலை அதே அதை தொடர்ந்து வாரிதான். அப்ப அந்த இபிலிஸ் அந்த மோசமான வேலையை போறோம்னு இப்ப சைத்தான ஆயிட்டான். அதே மாதிரி மனிதர்களும் மோசமான வேலையை போறோம்னு சைத்தான ஜின்கள்ல இபிலிஸ் அல்லாத வேற யாராவது மோசமான வேலையை செஞ்சோன்னா அவனுக்கு சைத்தான். சைத்தான் ஒரு பொதுச்சோ இனம் அல்ல, இனம் அடைக்கப்பட்ட மாதிரி தனி இனம் இல்லை. நீங்க சாப்பிட்டு பிசினஸ் சொல்லி சாப்பிடலன்னு சைத்தான் உங்களோட சாப்பிடுறேன் அப்படின்னு ஹதீஸ். அது மனக்கண்ணு ஜின்கிட்ட சாப்பாடா பொதுவாக சில பொண்ணுகள் எந்துகள் அதுன்னு சைத்தான் வச்சிருக்க அது சாப்பாடு வேறையாக இருக்கு. சைத்தான் வச்சிருக்க சாப்பாடு மனிதனோட சாப்பிட்டான், கூட மனிதன் சாப்பிடுறது நீங்க பிசினஸ் சொல்லி உங்களை கூட சாப்பிட்றான். ஒரு சம்பவத்தை ரசூல்லா சாப்பிட்றான், சாப்பாடு விரிச்சிக்கிறாங்க. உள்ள ஓடி வந்து சாப்பாடுல கை பிடிச்சிக்கணும், இன்னொருத்தர் கை பிடிச்சிக்கணும். ரசூல்லா அப்போ ரசூல்லா சொன்னா உங்களோட கையை பிடிக்கிறதோட சைத்தான கையை பிடிச்சிட்டேன் நீங்க பிஸ்மில் சொன்னாங்க. அப்போ மனிதன் சாப்பாட்டு சைத்தான சாப்பாடு, மனிதன் பிஸ்மில் செல்லாம சாப்பிட்றதான் சைத்தான சாப்பாடு. அப்போ சைத்தான ஒரு வித்தியாசம் எனக்கு என்ன, ஜின்கள் சாப்பாடுன்னு வரத்துல எண்புகள்ல வைக்க வைக்கணும். சைத்தான் சாப்பாடு மனிதன் சாப்பாடு பிஸ்மில் இல்லாத சொல்லாது மனிதன் சாப்பாடாக இருக்கு. அப்போ ரெண்டு வேறையா ரெண்டு கொண்டுதான். சைத்தான் தனி இனம் இல்லைன்னு சொல்லுதான் பொதுவான ஒரு இதுல இந்த இப்ப நீங்க சொன்ன ஹதீஸ்ல பொருள் என்றால் நேரம் இல்லை. சைத்தான் என்ற சொற்பிரயோகத்தை மோசமான செயற்பாடுகளுக்கு பாய்ப்பான். உதாரணம் சொல்லுங்களேன், ஒரு முறை அவங்களுக்கு தெரியும், கேள்விப்பட்டிருக்கீங்க, சொல்லா அவங்களோட மனைவியோட ஆளும் இரவுல போய் கொண்டிருக்காங்க. அப்ப முன்னால சஹாபாக்கள் 2 பேர் வந்தாங்க. வந்தோடனே அவங்க கொஞ்சம் கடந்து போறது ரசூல்லா நின்று அவங்களை கூப்பிட்டு சொன்னாங்க, நான் எந்த வைஃபோட போறேன்னு சொன்னாங்க. அப்ப அவங்க சொன்னாங்க, சொல்ல உங்களை நாங்க சந்தேகப்படுவோம். அப்ப ரசூல்லா சொன்னாங்க, ஷைத்தான் மனுஷன் ரத்தம் 3 இடமெல்லாம் 3 சொல்லிட்டு போறேன். இது ஷைத்தான் 3 கருத்தில் சைத்தானிய உணர்வுகள் மனிதன் உடம்புல எல்லாம் 3 சைத்தான் 1 கருத்தில் ஓட்டான். அவன் சைத்தான் சொற்பிரயோகத்தை ஹதீஸ்ல ஜின் என்ற கருத்துல, மனுஷன் என்ற கருத்துல, சைத்தானிய உணர்வுகள் செயற்பாடுகள் என்ற கருத்துல 3 கருத்தையும் பாவிக்கணும். அதான் கவனமா அந்த இடத்தை பார்த்து பிடிச்சி வேலையை போடுவோம். அது எப்படி வரன்னு சைத்தான் இந்து வர எவல்யூஷன் மாதிரி பொறாம அதெல்லாம் வரல. அப்ப அது மேல வந்துச்சுன்னா அந்த சைத்தான் மேல வந்து மற்றது வந்து இப்படி மீற இப்ப தூண்டுதல் சொல்ற நேரத்தை இப்படி மனுஷ சைத்தாங்க இப்ப சாராயம் குடிக்கிற நேரத்தை இப்ப அந்த இடத்துக்கு கூட்டின போறதுக்கு தூண்டுதல் வந்து செய்யணும் தானே இருக்கு. ஆனா அதுக்கு போடுதல் வந்து நாங்க தான் கொடுப்போம். அதைத்தான் அதாவது வித்தியாசம் ஆகிக்கிறேன். சிலாக்கள் வந்து கொஞ்சம் கூட இல்லையா நினைச்சேன் சிலவங்க வந்து அப்படி அப்ப அந்த சைத்தியான் சொன்ன பண்புகளை தான் நாங்கள் சொல்லுறாங்க. வந்துடும் சொல்ற அந்த பண்புகள் அதற்கு அதிலிருந்து தான் பாதுகாப்பு செய்யணும்னு நினைக்க அவரும் இல்லை. இந்த விஷயங்கள் வந்து டைக்ரேஷனுக்காக செக்யூரிட்டிக்காக பெரிய விஷயங்கள் இருந்தாலும் டக்குன்னு செஞ்சு வேளாண் மறந்து அப்படிமா ஒரு விஷயங்கள இந்த அதிசயம் கேள்விப்பட்டிருக்கீங்க. கோபப்பட்டாலும் அவங்க இல்லாத சைத்தான் சொல்லணும்னு அதிர்ஷ்டவாங்க. அப்புறம் சொல்ல என்ன அந்த சொல்ல வாருன்னா, கோபம்ன்றது சைத்தானி உணர்வுகள். அப்ப நீங்க அவங்க இல்லாத சைத்தான் சொன்னா அது நிற்கும் அது சொல்லுவாங்க.
அப்ப இந்த ஹதீஸில் 3 பிரயோகங்கள் இருக்கு. ஷைத்தானிய உணர்வுகள், ஜின் ஷைத்தான், மனித ஷைத்தான், 3 கருத்து இருக்கு. அந்த 3 கருத்தையும் சேர்த்துத்தான் நாங்க அந்த ஹதீஸ் ஒவ்வொன்றையும் பார்க்கும்போது அதில் எந்த கருத்து பொருந்தும் பார்ப்போம். பொதுவாக தீமைகளுக்கு ஷைத்தானியம் அனுவாய் ஷைத்தானியம் சொல்றோம். அந்த பின்னணியில தான் இந்த சொற்பிரயோகங்கள் எல்லாத்தையும் நாங்க பார்க்கிறோம். எல்லாத்துக்குமே ஷைத்தான் ஒரு ஜின்னு சொல்லி நாங்க பார்த்தோம்னா முரண்பாடு. பல ஹதீஸ்கள் மாயத்துகளும் சரியான மாதிரி முரண்பாடு. மனிதர்கள் பாவத்துக்கு சைத்தான் தூண்டுதல் இருக்க அவசியம் இல்லை. ஓ, சைத்தான் தான் தூண்டணும் இல்லை. மனிதன் பாவம் செய்யறதுக்கு ஜின் சைத்தானும் ஒரு காரணம், மனித சைத்தானும் ஒரு காரணம், 3வது மனிதர்களுக்கு இருக்கிற மனோ இச்சையும் ஒரு காரணம். இயல்பாய்க்கு மனிதர்கள் இயல்பாகவே பல வகையான ஆசைகள் மனோ இச்சை 3 காரணம். ஜின் சைத்தான் மட்டும் காரணம் எடுக்கக்கூடாது, அல்லது இபிலீஸ் மட்டும் காரணம் சொல்லி எடுக்கவே கூடாது. இந்த குர்ஆனே சொல்லுது, அபரஐத மனித்தகத இலாஹு ஹவா, தன்னுடைய மனோ இச்சையை தனது கடவுளாக கொண்டவனை நீர் அவதானித்தீரா, அந்த மனோ இச்சையை தன்னை கடவுளாக கொண்ட. அப்ப அங்க ஜின்னும் இல்லை, மனித சைத்தானும் இல்லை, அவனுக்கு அவனுடைய மனோ இச்சையை பின்பற்றி அதை வணங்கி போற. அப்ப அது இந்த முழுக்க மனுஷன் வேலை, அவனே செஞ்சு கொண்டுதானே, அவனே தேடிக்கொண்டு பேசி தெரியாம அவளை மாற்றி கொண்டான்னு நீங்க சொல்றது இல்லையா, இப்ப நல்லா வந்து எல்லாரையும் படிச்சுட்டு இப்ப சபிக்கப்பட்டவன் இல்லைன்னு சொல்லிட்டு இப்ப அதுல அன்றைக்கு சொன்ன இதுல வந்து அது சரியான ஒரு கருத்து அப்படின்னா, எங்களுக்கு அந்த செயல் சுதந்திரமே இல்லை. மனுஷனும் கூடுதலாம் செயல் சுதந்திரம் அதெல்லாம் வந்து எங்க கொஞ்சம் உயர்ந்த இதுல படிச்சுறது வந்து ஒரு ரீசனிங் மற்ற டிசிஷன் மேக்கிங் அதெல்லாம் மற்ற இதுல இடங்களோட இது. அதே நேரத்தில் அந்த பிரிமிட்டிவ் இதுல அதுதான். அப்ப அந்த செயல் சுதந்திரத்துல உயர்ந்த நிலைக்கு வாழ்க்கைதான் நல்லா எதிர்பார்க்கணும். அதைத்தான் சொல்றாங்க. சில நேரங்கள் அது இயலாத ஒரு தன்மை இந்த வரையுமே கண்டாக்டிஸோட ஆன்டி சோஷியல் பர்சனாலிட்டி அது வந்து நிச்சயமே குறவு இல்லை. இப்போ அதைத்தான் சில அது வந்து மாற்றிடலாம் பர்சனல். ஆனால் அதிகமான ஒரு 96-97% வந்து ஒரு சுதந்திர மொழியில் 2 பக்கத்துக்கு போகும், நல்ல பக்கத்துக்கு போகவுமே இல்லை, தூண்டுதல் காரணமாக கெட்ட பக்கத்துக்கு போகணும் இல்லை. அதில் தூண்டுதல்னா கெட்ட பக்கத்துக்கு போகிறதுக்கு சைத்தான தூண்டுதல் இல்லாட்டி எங்களோட விஷயங்களாக செய்யணும். நல்ல பக்கத்துக்கு போகிறது நாங்கள் முயற்சி பண்ணணும். அதுக்குள்ள வழிகாட்டுறது தான் குர்ஆன் சொன்னாங்க எல்லாம். அப்போ இந்த நல்ல கூட்டம் அதிகமான நல்லவங்க சொல்லதாங்க, அப்போ அதிகமான நல்ல இதில் இருக்குது. இருந்தாலும் இந்த சின்ன சைத்தானி பண்ணுறதுனால வழி கிடையாது. பல படைச்சியில வந்து நான் மோசமான படைச்சியில நல்லா படைச்சின்றதை விட படைப்புகளில் வந்து ஒரு சாய்ஸை கொடுத்தீங்க. அந்த சாய்ஸை நல்லா மாற்றுறதுக்குள்ள இதில் தான் எனக்கு சொல்லுறேன். அதாவது இபிலீஸையும் எல்லாம் நல்லாத்தான் படிக்கும். அந்த ஆயத்தின் படி சுஜூ செய்யுங்கன்னு சொல்றோம். இபிலீஸ் சுஜூ செய்யணும் என்ன கருத்து? இபிலீஸ் மலக்குகளோடு இந்தி அப்படிதான் கருத்து. இல்லாட்டி அவன் சொல்லிக்கலாம் தானே, நான் மலக்குகள் இல்லை அதனால யாரெல்லாம் நான் சுஜூ செய்யலைன்னு சொல்லிக்கிறேன். அப்ப மலக்குகளோட இருந்து மலக்குகளை மாதிரி இருந்து அவன் மலக்கோடு வணங்குற அளவுக்கு அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு மலக்குகள் வணங்குற மாதிரி அல்லாஹ் வணங்கி கொண்டே இப்லீஸ் இந்தி மலக்கோடு சேர்ந்து நிற்கிறேன்டாலே சும்மா சேர்ந்து நிற்கல. தானே மலக்குகளோட தகுதி ஏறத்தாழ பூர்ணமாயிராட்டி மேறத்தாழ இப்லீஸுக்கு இருந்துச்சு. அப்ப இப்லீஸுக்கு நல்லா ஐக்கியம். அப்ப இப்லீஸுக்கும் அல்லாஹ் செயல் சுதந்திரத்தை கொடுத்தீங்க, செயல் சுதந்திரத்தை கொடுத்தீங்க. அந்த செயல் சுதந்திரத்தை பிழையா பாவிச்சதுதான் இப்லீஸ் செஞ்சது. அப்ப அல்லாஹ் ஒரு நாள் தீமையை செய்யக்கூடிய ஒரு படைப்புன்னு ஒண்ணு படைக்கல, அப்படி ஒன்று ஒரு நாள் படைக்கல. பரவாயில்ல நானே கேட்பேன். இந்த இப்போ ஜின் வைத்தியம் ஜாக்கள் பண்ணுறவங்க தானே, இப்போ இது வந்து முழுமையாக இது வந்து முழுமையாக பிறன்னு சொல்றது கொஞ்சம் கஷ்டம் நினைக்கிறேன். ஏன்னு சொன்னால் இப்போ டிசோசியேஷன் டீ குடிச்சுட்டாரு, கமலாக்கி குடிச்சா காலிது இது குடிச்சது, சிங்களாக்கள் இன்னொரு அம்மா குடிச்சுட்டு அவங்கள ஆட்டுறது. இப்படியான அந்த மன வகையான குழப்ப நிலை வந்து இந்தியா இலங்கை இந்த பகுதியில் மட்டும்தான் அப்படி காணப்படுறது.
ஏதோ பிடிச்சுன்னு சொல்லிட்டு ஆட்டுறது. எங்கள் ஆக்கள் செய்கிறது ஜின் பிடிச்சிருக்கிறது, சிங்களாக்கள் சொல்கிறது காரி மீன் ஏதோ ஒன்று சொல்கிறது, தமிழாக்கள் வேறு என்னோட சொல்லி ஆட்டை. அப்போ அந்த ஒரே அந்த கலாச்சாரத்தோடு வந்தது. அப்போ இதுக்கு ட்ரீட்மெண்ட் வந்து ஒவ்வொரு வகையான சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட், ஏதோ ஒரு வகையில் அது விரட்டுன்னு ஏதோ ஒன்று செய்கிறது. இப்போ இதுவங்க இப்போ அவங்க தமிழாக்கள் சிங்களாக்கள் செய்கிறது அடிச்சு ஆடுதான் செய்கிற பேர் அடிச்சு ஆட்டு, தமிழாக்கள் வேறு எதுவும் செய்கிறது, எங்கள் ஆக்கள் செய்யுது. இது போல எதுவோ ஆக்கள் போயிட்டு இது ஒரு மன இது இப்படியான நிலைமைக்கு அந்த டிசோசியேஷன் அதாவது இப்படி பிடிச்சிருந்தது வார வந்து ஒரு புறத்து மனக்குழப்ப நிலை வந்து நாட்கள் இந்த மாதிரி நிலைக்கு மாறும். இது ஒரு வகையான ஒரு ஸ்ட்ரெஸ், கூட்டு பிரச்சனையோ இது ஒன்று வந்தது. அப்போ இது வந்து பிறகு இந்த ஆக்கள் வந்தேன்னு ஆக்கள் இதுலேயும் நேரத்தில் விடுபட்டது கொஞ்சம் கஷ்டம். எடுத்து ஒரு மன நோயின்ற ஒரு பேர் வரது கஷ்டம். ஏதோ ஒன்று பிடிச்சுன்னு சொன்னால் ஆக்களுக்கு கொஞ்சம் லேசி, பேய் பிடிச்சதால நான் இப்படி ஆடினேன், ஜின் பிடிச்சதால ஆடினேன்னு சொல்லுறது ஆக்களுக்கு ஒரு லேசி. அப்போ ஜின்னை விரட்டிட்டு ஓதுறதுல இது ஒரு வகையான சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் சொல்லிட்டு. இப்போ காளான் டாக்டர் ஒரு வகையான ஏமாற்றி செய்யலாம். காளானை வச்சு எல்லாரும் வச்சு மருந்து கிஞ்சலுக்கு மாதிரி அதை காளான் போக்கு அது எத்தனோ வைத்தியங்கள் சில எங்களோட பகுத்தறிவில் சில பிழைகளான பொய்யான இதில் இருக்குது. அதை மாக்கி இதுகளும் அந்த காளான் அதுகள் சென்ற அளவுக்கு ஜின் வைத்தியங்கிறது மோசம்னு சொல்லிடுமா சொல்லி என்ன இதில் ஆக்களில் ஒரு நல்ல ஒரு வகையான இதுவும் போகுது. அதை ஆக்கி நான் அந்த இதோடு நீக்குது. ஆனால் ஆக்கள் இதில் முக்கியமான நம்பிக்கையை ஊற்றுறது இந்த வகையோ தெரியாது. ஆனால் இதில் அப்படி இது இருந்துன்னு சொல்லிட்டு ஒரு சைக்காலஜிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் செய்கிறது பிள்ளையிலேயே 100% பிள்ளைன்னு சொல்றது நான் கொஞ்சம் டவுட். டிசோசியேஷன் மாதிரி கன்வர்ஷன் டிசார்டர் இந்த ஹிஸ்டீரியான்னு சொல்றதுக்கிட்ட அதில் 2-3 விதமாகிடும். ஒன்று வந்து அதை நோயாகவே இருக்கிறார், வேறு காரணங்கள் இல்லாமல் அப்படி டிசோசியேட்டிவ் டிசார்டர். மற்றது வந்து அடிப்படையான மற்ற காரணங்கள் உண்டு, அழுத்தம் இல்லாட்டி மனச்சோர்வு அதை மாதிரி விஷயங்களோடு இப்படி வரையும். இப்போ இது கலாச்சாரத்தோட இப்போ மார்க்கெட்டில் இல்லாத ஒரு விஷயத்தை ஈக்கிறேன்னு சொல்ல இல்லாதில்ல. அப்படி இல்லை அப்படின்னு செய்கிற நேரத்தில் அது அவங்க வார வீதம் இப்போ அதை அடையாளம் கண்டுக்கலாம் போகிறோம். மிச்சம் சுணங்கி வந்தால் தான் அதை குணமாக்கல. ஆனால் விளங்கப்படுத்தினா விஷயம் இது தான் சரியா. அந்த டிசோசியேஷன் மிச்சமே கூட ஏன்னா இப்போ ஹிப்னோட்டிசம் இல்லை, ஹிப்னோட்டைஸ் பண்ணுறதை விட இப்போ அதுலேயும் வந்து இப்போ பெரிய ஒரு கண்ட்ரோவர்ஷியல் இது கூட இப்போ ஹிப்னோட்டைஸ் பண்ணுறது சரியா இல்லையா இருந்தாங்க. இப்போ கடைசி இது என்னென்னா ஃபைண்டிங்ஸ் ஹிப்னோட்டிசம் மாதிரியே நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணியால் ஒழுங்கான ஒரு இன்சைட் ஒன்று வர வச்சா அது அப்படியே இல்லாமல் போடும். அதான் நம்பிக்கை. இப்போ நம்பிக்கை ஒன்று வர வைக்கிறதுக்கு இன்னொரு மடத்தனத்தை போட்டு நம்பிக்கையை வர வைக்கிறது இல்லை அப்படி சரியா. அதில் 2 பக்கம். இந்த சிலாக்களுக்கு நீங்கள் சொல்ற மாதிரி அந்த ஸ்டிக்மா அப்படின்னா அந்த இழிவு நிலைன்னு சொல்லலையா, சமூகத்தில் இழிவாக இருந்தா அந்த பக்கத்துக்கு சைத்தான் சூனியத்தை போட்டால் மனுஷனுக்கு லேசி அதான் மிச்சம் பேர் அந்த பக்கம் போகிறேன். ஆனால் அதில் பாரதூரமான பின்விளைவுகள் தான் நிற்கிறேன். அப்படின்னா எதிர்மறையான விளைவுகள் தான் கூட. அப்போ அதை நாங்கள் அதை சரின்னு சொல்கிற நேரத்தில் அதில் பிரச்சனை கூட. சில நேரங்களில் ஜின் வைத்தியன்று போய் 2-3 அடியை போட்டனைக்கு லேஸ் ஆயிடுறேன் இந்த அந்த பாயத்தில் சரியா. ஆள் மனசுக்கு வந்தனைக்கு அது மிச்சம் கூடுது. இந்த காளியம்மா வந்தாலும் அப்படி செஞ்சிருந்தாலும் இந்த அந்த ஆள் மனசில் ஊக்கம் கொண்டு வந்தேன்னா இந்த ஹிஸ்டீரியா இல்லாமல் ஆகுதுன்னு சொல்லிருந்தாங்க. அன்றைக்கு உண்மையான காரணி அந்த டிப்ரெஷனுக்குள்ள அப்படி இல்லாட்டி அதை வெளியில் வந்து அதை ட்ரீட் பண்ணிடும். இல்லாட்டி இது பாரிய பிரச்சனை அப்படி பின்னைக்கே போய் கொண்டு இருக்கணும். அப்போ அது மார்க்கெட்டில் இல்லாத தானே. இப்போ அந்த நேரத்தில் இது சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்காக இது அநியாயப்படுத்துறது பெரிய பிரச்சனை. இப்போ இந்த காலத்தில் நவீன காலத்தில் இப்போ இதில் அட்வான்ஸ்மெண்ட்டில் எது சரி முந்தைய உள்ள காலத்தில் அது சம்பூர்ண பிள்ளைன்னு சொல்லி கேள்வனமோ தெரியல. முந்தி இப்போ ட்ரீட்மெண்ட் இல்லாத காலத்தில் இப்போ காலான் இப்போ நாங்கள் இன்னொரு பிரச்சனை இப்போ சைக்காலஜிக்கல் நோய்களுக்கு மட்டும் இல்லை போகிறாங்க. மற்ற சர்ஜிக்கல் ப்ராப்ளம், மெடிக்கல் சர்ஜரி பண்றது பழைய அறிஞர்கள்ட்ட அந்த நீங்க சொன்ன பிரச்சனை பழைய அறிஞர்களை பொறுத்தவரையில அவங்க என்ன செஞ்சுக்கிறாங்கன்னா உண்மையிலேயே குரான்லேயே மதிசிலிருந்து ஆதாரம் காட்டிக்கையில தான். அதாவது ஜின்னுண்டு மனுஷன் உள்ளுக்கு போயிட்டு மனுஷன் ஆட வச்சு அதுக்கு குரான்லேருந்து மதிச்சு நேரடியாக ஆதாரம் காட்டியல உண்மையில இல்லை ஒன்று. அப்ப அன்றாடும் அந்த நேரம் இதெல்லாம் மீந்தி இப்ப நீங்க சைக்காலஜிக்கலி அந்த காலத்துல மீந்து தானே. அப்ப இந்த ஆடுறது இந்த கூத்தெல்லாம் மீந்தி. அப்ப அந்த காலத்து அறிஞர்களுக்கு ட்ரீட்மெண்ட் ஆக எதை கண்டாங்கன்னா இப்ப நாங்க சொல்றோமே ரசூலுல்லாஹ் இதை ஓதினால் ஷைத்தான் வீட்டுக்கு வர மாட்டான், இந்த மாதிரி ஓதினால் ஷைத்தான் தீண்ட மாட்டான், அந்த மாதிரி அதிசலிக்கு தானே. அதை ஒன்றுக்கு திரட்டி என்ன செஞ்சாங்க, அதை ஓதி பார்க்க அவங்க அதோட ட்ரீட்மெண்ட் ஆக அந்த காலத்துல செஞ்சாங்க.
அந்த காலத்தில் செஞ்ச அந்த வேலைண்டா அவங்களுக்கு விலங்கல்ல, இது சைக்காலஜிக்கலி ஒரு பிரச்சனை, அதுண்டா அவங்களுக்கு விலங்கல். ஆனா அவங்களுக்கு நிறுவவும் மேல ஷைத்தான் மனுஷன் உடம்புள்ளு உபயோகித்து இப்படி குழப்புவான்னு சொல்லி நிறுவுறதுக்கு ஹதீஸ்ல ஆயத்து நேரடி எதிராது. லைசலக்க அலையும் சுல்தான், உங்களுக்கு எந்த அதிகாரமும் மனிதர்கள் மீது இல்ல ஆயத்தி. அப்ப அதிகாரம் செலுத்துறது தானே. இப்ப உதாரணமா மனுஷன் உடம்புள்ளு உபயோகித்தா மனுஷன் பேசுறது, இப்ப அந்த ஷைத்தான் தான் பேசுறது. அப்ப இவன் இல்லை, இப்ப மனிதன் இல்லை. இப்ப அப்படி ஒரு அவ்வளவு ஆதிக்கம் உண்டு மனிதன் மீது அல்லாஹ் ஷைத்தானுக்கு கொடுக்கல, அல்ல ஜின்னு கொடுக்கலன்னு ஆயத்திலே சொல்லும் போது இப்ப நாங்க அதை மாறி இப்படி செய்யலும்னு சொல்லலாம். அது ஒரு காலத்து அறியாமையின் காரணமாக இனி ஆக்களோட ட்ரீட்மெண்டா செஞ்சுப்பாங்க. சிலர் குணமாக மீக்கும், குணமாக மீந்திக்கும் நாங்க வச்சுக்கொள்ளோம். அந்த மக்களை நாங்க இந்த பக்கத்தான அறிவூட்டோம். இவ்வளவு பிரச்சனை என்னென்னால் சவுதி உலமாக்கள் சிலர் இன்னமும் அந்த கருத்தில் இருக்கிறார். அதாவது அந்த குறிப்பிட்ட ஆயத்துகள், அந்த குறிப்பிட்ட ஹதீஸ்கள், குறிப்பிட்ட ஒழுங்குகளை திரட்டி அந்த குறிப்பிட்ட ஒழுங்குகளே வைத்தியம் செய்த அப்படி எந்த ஆதாரமே அப்படி குறிப்பிட்ட ஒழுங்குகளை செஞ்சேன்னு இல்லை உண்மையில். இப்போ ரசூலுல்லா ஒரு குறிப்பிட்ட ஆளை கூப்பிட்டு அப்படி இருக்கணும் தானே, அவருக்கு குறிப்பிட்ட மாதிரி இப்படி எல்லாம் ஓதுங்கன்னு சொல்லி கொடுத்து நீங்க உங்களுக்கு இப்ப ஜின் தான் பிடிச்சிக்கின்னு சொல்லி ஜின்னுக்கு ரசூலுல்லா ஓதி பார்த்து அப்படி இல்லை. அல்ல ஹதீஸ்ல சஹாபாக்கள் செஞ்சனாலும் வரணும், அப்படியும் வர சஹாபாக்கள் ஒரு அபிப்பிராயம் இருந்ததுன்னா இப்ப உமர் இப்னு கத்தாப் அது மாதிரி சஹாபாக்கள் அபிப்பிராயம் இருந்தா இந்த சூனியக்காரனை கொலை செய்யணும். சூனியம் செய்த யாராவது இருந்தா தண்டனை கொலை ஆளை வைக்கிறது, அதான் செஞ்சாங்களே தவிர சூனியத்தை வெட்டணும், இப்படி வெட்டணும் அப்படி வெட்டணும் சொல்ற அது வந்தா இதே மீந்தி கோணும் தானே. ஆனா இல்ல, அதுக்கு ஆதாரபூர்வமாக நாங்க நிறுவேன். இது இப்படித்தான் இருந்திருக்கு. நீங்க சொன்ன பிரச்சனை, அதாவது ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் சைக்காலஜிக்கலி இருந்து தெரியும் அவங்களுக்கு. அப்ப அவங்க நினைச்சது ஜிந்தா மூடிக்கும் நினைச்சு கொண்டு இந்த ஹதீஸ்ல அதுக்கு பாவிச்சு ஜின் வைத்தியங்களை செஞ்சு. அப்ப அதில் உள்ள இன்னொரு பெரிய ஒரு அபாயம் என்னென்றால் ஜின் இவரை பிடிச்சிக்குது, இவருக்கு சூனியம் செஞ்சுக்கிட்டு கண்டுபிடிக்கிற எப்படி. ஜின்ன விட்டுருவோமே, சூனியம் செஞ்சுக்கிறேன்னு கண்டுபிடிக்கிற எப்படி. உண்மையில கண்டுபிடிக்கல, அதுக்கான வழி ஒன்றுமே குரான்லையும் இல்லை ஹதீஸ்லையும் இல்லை. அப்ப இவருக்கு இந்த சூனியம் தான் செஞ்சுக்கின்னு ஒரு மாதிரியுமே சொல்லு. அப்ப அந்த அந்த சூனியம் பண்ற ஆக்கள்கிட்ட போகணுன்னே அவர் எப்படி சொல்லணும் என்றால் சாஸ்திரம் பார்த்து சொல்லணும், இல்லாட்டி வேற அப்பமா வந்து ஒவ்வொரு நேரத்துல கொட்டாய் கூட போனா அது அந்த கண்ணு இருக்குயா தூங்குறதுக்கு கிட்ட பேசினா முடிஞ்சது. அதெல்லாம் இந்த உள்ள சிக்கல் என்றால் நேரடியான ஆயத்துகளோ ஹதீஸ்களோ ஜின்கள் மனிதனை தீண்டி இப்படி ஆடவெல்லாம் வைக்கல் பண்ணி சொல்லிட்டு ஆதாரபூர்வமா நிறுவ கஷ்டம். எல்லாம் மனிதனை உயர்வாதானே படிச்சான் ஜின்களை விட. அப்ப மனிதன் எவ்வளவு உயர் ஜின்களை விட இப்படி மனிதனுக்குள்ளால ஜின்கள் போயிடும். ஜின் ஆதிக்கம் செலுத்த நம்பிக்கை தான் முக்கியமான. என்னண்டா நம்பிக்கை இருக்குது இல்லையா, நம்பிக்கைன்னு சொல்லல ரெண்டு ஜின்னு சரி மற்றது லேசாக நம்பிக்கை. இப்போ ஜின் வைத்தியம் இல்லாட்டி சூனியம் வைத்தியம் ஒருத்தட்ட போனா மிச்ச பேர் சொல்லுவாங்க ஒரு கிழமை 2 கிழமை நல்லா லேஸ் ஆயிடுது. இப்போ அந்த பெரிய சைத்தான் என்ன மனசுக்குள்ள ஒரு நம்பிக்கை அன்றைக்கு அந்த சிம்டம்ஸ் எல்லாம் குறையுது. ஆனா திரும்ப ஒரு 2-3 கிழமையானது திரும்ப வரும். அன்றைக்கு அதை விட பெரிய ஜின் வைத்தியத்துக்கு சூனியத்துக்கு போறேன். இது வந்து விஷ சைக்கிள் அப்படியே போய் கொண்டு போகிறது. இந்த மனுஷனுக்கு அதே நேரத்தில் அந்த ஜின்ல இதுல நம்பிக்கையை கூட்டிட்டு எனக்கு இந்த நோய்கள் வந்து லேஸ் ஆகாது. அப்படியே அது பெரிய ஒரு குழப்பம். மற்றது இன்னொன்று ஜின்னலுக்கு நான் தான் சொல்ற உஸ்தாத், ஜின்னலுக்கு இப்போ குர்ஆன் இருக்கிற ஆதாரங்கள்லாம் பார்த்தா சுலைமான் நபி வந்து அல்லாட கட்டளையில பேர்ல தானே கட்டிடங்களை கட்ட சொன்னாங்க இல்லையா, கட்டிடத்தை கட்டுறது தானே ஜின் எடுத்து. இப்ப நாங்க சொல்றது என்னன்னா இப்ப ஜின் எடுத்து பெரிய ஒரு கட்டிடம் ஒண்ணு கட்டுறது சொல்லுங்க, அப்ப நம்பிடும் தானே. அப்படி விஷயங்கள் செய்யணும். எடுத்து சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் வைத்தியம் செஞ்சதாக இல்லை. ஆயத்துல நீங்க பாருங்க, ஜின்னை வச்சு வைத்தியம் செஞ்சதாக மற்றது ஏனைய ஜின்களை விரட்டினதாக அப்படி ஒன்றுமே இல்லை. ஜின்களை வச்சு நீங்க சொன்ன மாதிரியான வேலை எடுத்து கட்டிடங்கள் கட்டினது, திரும்ப பிரயாணம் செஞ்சது, திரும்ப பெரிய பெரிய அந்த பாத்திரங்களை தூக்கினது, அந்த மாதிரி அந்த இதோடு சம்பந்தப்பட்ட வேலைகள் தான் ஜின்கள் செஞ்சுதான் ஆயத்துல வார், இந்த குர்ஆன்ல வார். அதுலேயும் கூட வார எப்படின்னால் நீங்க படிச்சிருப்பீங்க, சூரத்து நம்மள ஒரு ஆயத்து வரும். சபா நாட்டு அரசி
அவ வர முந்தி சிம்மாசனத்தை கொண்டு வரும். அப்ப கொண்டு வரதை பத்தி டிஸ்கஸ் பண்ணு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொல்ற யாரு கேளும் அவன் வர முந்தி இங்க கொண்டாந்து சேர்க்கிறது. அப்ப ஒரு ஜின் பணமுள்ள ஒரு ஜின் அப்படிதான் அந்த ஆயத்துல வர ஒக்கால இஃப்ரீத்தும் மினல் ஜின். ஜின் இஃப்ரீத்ன்றது பணமான ஜின்னு சொல்ற அந்த ஜின் சொல்ற நீங்க உங்களை சேரில் உட்கார்ந்து நிற்கிறீங்களே இருந்து எலும்ப முந்தி நான் கொண்டாந்தார். அப்ப இன்னொரு ஆள் சொல்ற وقال الذي عنده علم من الكتاب புத்தகம் பற்றிய அறிவுள்ள ஒருவர் சொல்வார் நீங்க கண்ணை மூடி திறக்க முந்தி நான் கொண்டாந்தார். அப்ப அது யாராயிருக்கும்? மனுஷன். அது மனுஷன். இப்ப ஜின்னை விட மனுஷன் சக்தி கூட. என்ன போனாலும் ஜின் தானே சொன்ன ஃபர்ஸ்ட் சொன்ன தெளிவாயிலே கால அஃப்ரீத்தும் மினல் ஜின். ஜின்னில் ஆக பலம் உள்ள ஒரு ஜின் சொன்னேன். நீ அது பிறகு ஜின்களுக்கு பேச உத்தரவு இல்லை. அவரை எப்படி சொல்லிட்டேன் நான் நீங்க எலும்புறதுக்கு முந்தி நீங்க யார் எலும்ப முந்தி கபுலான் தக்கும மின் மக்காமிக்க நீங்க உட்கார்ந்துக்கிற இடத்துல இந்த எலும்ப முந்தி நான் கொண்டாந்தேன். அப்போ இன்னொரு ஆட்சி காலல் அது இந்த இல்மும் மினல் கிதாப் புத்தகம் பற்றி அறிவுள்ள ஒருவர் சொன்னார் நான் அதை கொண்டு வந்தாரன் நீங்க கண்ணை மூடி திறக்க. அது யாருன்னா மனுஷன். அதான் சொல்ல வர மனுஷனு. அப்ப காலது எல்முன் இந்த மினல் கிதாப்ன்றத விலகுபடுத்துறதுக்கு சரியான மாதிரி கஷ்டப்படுற தப்சீலாசன். சிலர் சொல்ற வேதம் பற்றி அறிவுடைய கருத்து இருப்போமா? சிலர் சொல்ற வேதம் பற்றி அறிவுடையவர் கருத்து இருப்போமா? இது வேதம் பற்றி அறிவுடையவருக்கு எப்படி இந்த இந்த இதை தூக்கிட்டு வரைக்கும் சிம்மாசனத்தை கொண்டு வரைக்கும் வேதம் உள்ள வேதம் பற்றி அறிவு ஒரு நாள் கொன்றேரு அப்படித்தானே ஒரு நாளும் அதை கொன்றேரு. அப்ப சரி இன்னொரு குரூப் சொல்ற என்ன அதில் இருக்கிற அப்படின்னா வேதம் பற்றி அறிவு இந்த கிதாபன்னு சொல்லுக்கு வேதம் கருத்து இருக்கும் புத்தகம் கருத்து இருக்கு எழுதுகிற கருத்து எல்லா கருத்துமே இருக்கு. இந்த 3 கருத்தையுமே இருக்கு. இப்ப வேதம் பற்றி அறிவுடைய ஒரு கருத்து இருந்தால் வேதத்தில் என்ன இருக்கின்றா சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துல எந்த வேதம் தௌராத் தான் இல்லை. மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுக்கப்பட்ட அதே தௌராத் தானே. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் மூசா அலைஹிஸ்ஸலாத்துல வழியில வந்த ஒரு நபி யூதர்களுக்கு வந்த ஒரு நபி. அப்போ 3வது பரம்பரை அதாவது 1வது மூசா அலைஹிஸ்ஸலாம் அடுத்து தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அடுத்து சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். அப்ப 3வது பரம்பரை. அப்ப தௌராத் வேதம் தான் நீக்கி தௌராத் வேதத்துல என்ன நீக்கினா இது ஒன்றும் இல்லை. தௌராத்துல வழிகாட்டுறது தான் நீக்கி நீங்க ஹராம் ஹலால் என்னது திருமணம் முடிக்கிறப்படி தொழுகிறப்படி வழக்கங்களே இதாக உதாரணம் எங்கட குரான் இருக்குல்ல குரான் எந்தி கார் செய்யற மாதிரி இல்லாட்டி பிளைட் செய்யற மாதிரி இருக்கல அது ஒன்றும் இல்லையா டெக்னாலஜி அல்ல குரான். அப்ப குரான் இந்த வேதத்தை தெரிஞ்சவர் கொண்டு வந்தாருன்னு சொன்னா ஓ ஓ ஓ அதுக்கு நாங்க பார்ப்போம். நான் இது முடிச்சிடுறேன் சொல்றதுக்கு முடிச்சிடுறேன். அப்ப இந்த ஒரு அபிப்பிராயம் வேதம். அப்ப வேதம் சொல்றது ஒரு நாளும் இதை படிக்கல வேதத்துல ரைட். அப்ப 2வது கருத்து என்ன இன்னொரு கருத்து சிலர் சொன்னாங்க கராமத்துன்னு சொல்லி அதாவது வேதத்துல படிச்சு அவர் நல்ல ஒரு இந்த ஆன்மீக ரீதியான ஒரு பெரிய ஒரு நிலைக்கு வந்து அதன் கூட கொண்டு வந்தார். அதுக்கு மறுப்பு சொன்னாங்க சொன்னா சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தோட கராமத்துள்ளால் வேற அறிக்கிறார் வேற யாருக்கு செய்யலை. நபி ஈக்கும் போது இன்னொரு ஆளுக்கு கராமத்து காட்டு நபியே ஈக்கிறாரு அப்படித்தானே. நபியே ஈக்கும் போது இன்னொரு ஆள் ஒன்று இறங்கி உங்களை விட இறக்கி சொல்லிருக்கணும் ஏகலே ஏதோ நான் சொல்லக்கூடாது சொன்னா அவரே சொல்லிடுவார் உடனே நானே அல்லாஹ்வுக்கு சொல்லி மலக்க போட்டு கொண்டாந்துருவேன்னு சொல்லிடுவேன் அப்படித்தானே மலக்க வச்சு கொண்டாந்துடலாம். அப்ப அது 3வது என்ன அப்ப நீங்க ஏற்றுக்கொள்ளிருமா என்னத்தையோ ஈஜிப்ட்ல ஹசன் தசூத்துன்னு சொல்லி ஒரு இந்த அறிஞர் அவர் வந்து உண்மையில அந்த இஸ்லாமிய துறையில அவர் என்ஜினியரிங்ல டாக்டர் செஞ்சுட்டு இந்த அமெரிக்கால அந்த கப்பல் விமானம் கட்டுத்துறை என்ஜினியரிங் அவர் அதான் அவர் துறை ஆரம்பிச்சு காலத்துக்கு இப்ப ஈஜிப்டா நிற்கிறார். அவர் இந்த குர்ஆன் ஆய்வுகள் நிறைய செஞ்சு அவர் சொல்றது என்னன்னா இது அந்த சிம்மாசனத்தை சக்தி வடிவமாக மாற்றி இங்க கொண்டு வந்து இந்த வடிவமாக மாற்ற அப்படித்தான் நடந்து அந்த ஆற்றல் எப்படியோ இந்த ஒரு ஆளுக்கு இருந்திருக்கும். வேற மாதிரி கருத்து கொடுக்கல அவர் வேற மாதிரி கருத்து கூட எல்லாமே முரண்பாடு. ஏனென்றா அவர் மோலா அவர் சொன்ன கருத்து என்னன்னா சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு 7 அப்படி கொண்டு வர ஏன்னா அவர் ஒரு நபி
அல்லாஹ் அவருக்கு கொடுத்திருந்தா காற்றே கொடுத்தார், வசப்படுத்தி கொடுத்திருந்தார் காற்றே, அதுல பிரயாணத்தை அப்படிலாம் கொடுத்திருந்தார். அவ்வளவெல்லாம் இருந்துட்டு சுலைமான் ஏன் கேட்கும் இவங்கள்ட்ட, ஏன் கேட்கும் என்றால் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு தெரியும் என்கிட்ட இந்த டெக்னாலஜி படிச்சாங்கல்ல நீக்கி அவங்கள யாரும் செய்யும்னு தெரியும் சொல்லிட்டு அவர் சொல்றது என்றால் அவரது அபிப்பிராயம் அவர் சொல்றார். சூரத்து நம்ல ஃபுல்லா படிச்சு பார்த்தால் அல்லாஹ் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் செஞ்ச அந்த பாரிய வேலைகளை சொல்றேன், பெரிய பெரிய வேலையெல்லாம் சொல்லிட்டு ஒரு இடத்துல அந்த பல்கீஸ் அந்த ராணி ஈமான் கொண்டு எப்படினால் ஒரு குறிப்பிட்ட இடத்துல வச்சு அப்செட் ஆகித்தான் ஈமான் கொண்டு அவக்கே விலைக்கு போயிடலாம் அந்த இடம் என்னன்னு சொல்லி அவன் நினைச்சா தண்ணி, உண்மையில தண்ணி இல்லை, தண்ணியை மாறி செஞ்சு வை, மேலுக்கு மாம்பழம் போட்டு அது போற நேரத்துக்கு தண்ணி மாதிரி தெரியும், அப்ப மேல தூக்கிட்டா இந்த உடை அவசரம் தண்ணி இல்லை, இது பெருமனை மாம்பழம். அப்ப டெக்னாலஜி பணிஞ்சுதான் அவயுமாங்க என்ன அந்த ஆயத்தில் அப்படியே ஆயத்தில் வரமா அவயுமாங்க. அப்ப இவர் ஹசன் தசூக்கி சொல்றதுன்னா இந்த சூறாவை அல்லாஹ் ஏன் இறக்கினாரு முஸ்லீம்களை பார்த்து அல்லாஹ் சொன்ன இவ்வளவு டெக்னாலஜி நீங்க முன்னேறுங்கன்னு சொல்ற அதை இப்படித்தான் சொல்லி காட்டேன், எனவேதான் அப்படி சொல்ற. அதில் ஒரு ஆக முக்கியமான ஆயத்தின் அவர் அபிப்பிராயப்படி அல்லது இந்த முன்பினல் கித்தாப் இந்த ஆயத்துக்கு வேற மாதிரி விளக்கம் கொடுத்தா சரி வராது, தௌராத்துன்னு கொடுத்தாலும் சரி வராது, கராமத்துன்னு கொடுத்தாலும் சரி வராது, வேற என்னத்தையும் கொடுத்தாலும் சரி வராது. ஏனென்றால் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தோட பெரிய ஆள் உண்டா இல்லை, அவர் நபியே, மற்ற எல்லாம் மனுஷன் தான் நினைக்கிறேன், மனுஷனும் ஜின்னு, ஜின்னையும் மனுஷனை விட நபி பெரிய ஆளு, அவருக்கு மலக்குகளோட தொடர்பு இருக்கு, அல்லாஹ்வோட நேரடி தொடர்பு இருக்கு, மலக்கோட தொடர்பு இருக்கு. அப்ப அவரே கொண்டு வந்துடலாம் வரத்துக்காச்சு பெருமை அல்லாஹ் சொல்ல வந்துடுறா இந்த பாருங்க மனிதர்களை நீங்க ஜின்களை விட பெரிய ஆள், ஜின்கள் கேளாதுன்னு உங்களுக்கு நீங்க ஜின்களை பின் அனுபவம் அந்த காலத்து சமூகத்துக்கு சொன்ன அதை சஹாபாக்கள் சரியா பிடிச்சுக்கோங்க, பின்னால அந்த சமூகம் விட்டுட்டாங்க, சஹாபாக்கள் சரியா பிடிச்சுக்கொண்ட நாங்க ஜின்களுக்கு பின்னால சிறியவோ அவங்கள்ட்ட பாதுகாப்பு தேடவோ ஒன்றும் தேவை, நாங்க தான் மனிதர்கள் தான் பெரியவங்க அவங்க விளையாட்டு இந்த கருத்து இந்த யாரு சஹாபாக்கள் டீம். எனவேதான் அவங்களோட சமூகத்தில் இதுகள் உருவாகல, எப்படி சூனியம் பெற்ற இப்ப நாங்க சொல்றோமே இது ஒன்றுமே உருவாகல, அவங்க அப்படி ஒரு கலை அப்படி ஒரு குரூப் அப்படி ஒரு ஆள் ஒருத்தர் உருவாகும். எந்த அளவுக்கு கொடுத்துக்கண்டா உதாரணமா ஒரு சஹாபி பொம்பளை ரசூலுல்லாஹ்ட்ட வார் சொல்ற யார் ரசூலுல்லாஹ் இன்னி உஸ்ரா எனக்கு மயக்கம் ஒன்று வாரு, சரான்னு சொன்ன அரபு மொழியில ஒரு வகையான மயக்கம் பாரு வந்தோடனே எனக்கு கொண்டும் விளங்குறது இல்லை, நான் அங்கே எல்லாம் போடுவேன் பாய்வன் எல்லாம் செய்வேன், இப்ப இது இல்லாம துவா கேளுங்கன்னு சொல்லி அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றேன் நீ பொறுமையாயிக்க மாட்டியா, அப்பா சொன்னா சரி நான் பொறுமையாயிக்கிறேன், ஆனால் எனக்கு அப்படி மயக்கம் வந்தோடனே என் அவுரத்துகள் தெரியாம கூட அங்கு நீ போகாம துவா நாம சாரி துவா. இப்ப ரசூலுல்லாஹ் அதை எடுக்கல பேயின்னு சொல்லி நாங்க பேய் ஜின் பேய்ந்து மயக்கப்போ வந்தோன்னு அப்படித்தான் சொல்றேன் ரசூலுல்லாஹ் அப்படி இருக்கு, அது ஒரு நோய் தானே, அந்த காலத்துல அந்த நோய்க்கு ட்ரீட் பண்ண சரியா இருக்கு, எனவே அந்த பொம்பளை துவா கேட்க சொல்லி கேட்டு. அதனால அந்த காலத்து சூழல்ல இருந்த நம்பிக்கைகள் இருந்தானே, ஏற்கனவே அரபியர் ஜின்ல நம்பிக்கைள்ளாங்க, எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போனா ஜின்ல பாதுகாப்பு தெரிவிக்க உட்காருவாங்க, அப்படியே வார் ஏற்கனவே அரபியர் ஏற்கனவே அப்படித்தான். ஆனால் ரசூலுல்லாஹ் வந்ததுக்கு பிறகு அந்த நம்பிக்கையெல்லாம் எடுத்து விட்டார், அதெல்லாம் விட்டு அல்லாஹ்விடத்துல கேளுங்க பாதுகாப்பு கேளுங்கோ எப்படி கேளுங்கன்னு சொல்லி விட்டார், ஜின்கள்கிட்ட பாதுகாப்பு கேட்டதெல்லாம் விட்டுருங்கன்னு சொல்லி. அப்ப அந்த சஹாபாக்கு சரியா பிடிச்சி கொண்டாலும் பின்னால வாழ்ந்த நேரத்தில் இந்தியாவுக்கு இந்த பாரசீகம் இந்த சீனா இந்த மாதிரி ஏரியா பொண்ணு ஏற்கனவே நீங்க சொன்ன மாதிரி அந்த ஜின்களை பத்தி இந்த நம்பிக்கையில மீந்து அந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் மீந்து அந்த கலாச்சாரம் எங்கட ஃபிக்குள்ளால எங்கட புத்தகங்களுக்குள்ளால கொஞ்சம் கொஞ்சம் நுழைஞ்சி இன்னும் கொஞ்சமாவது ஆதிக்கம் செலுத்து, ஓரளவுக்கு ஆதிக்கம் செலுத்து. இதான் நான் நினைக்கிறேன் அல்லாஹ்வாலும் இதுதான் நாங்க காணப்பட்ட விஷயம். அந்த அமைப்புல நாங்க இதை பார்க்கிறோம். நீங்க சொன்ன விஷயத்தை பொறுத்தவரை ஜின்னுக்கு சூனியத்துக்கு நாங்க குர்ஆன்ல படிச்சு பார்க்கும்போது முதலாவது பார்க்கிறோம் என்னென்றால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கும் அந்த சூனியக்கார ஆக்களுக்கும் ஒரு போட்டி ஒன்று போனதானே, அதை சொல்லும் போது குர்ஆன் 2 சூறாக்கள் சூரத் தாஹாலையும் சூரத் ஆராஃப்லையும் சொல்லும்போது சொல்லுது யுஹையலு இலைஹி மின் சிஹ்ரிஹி அன்னஹா தஸ்ஆ. அந்த தடிகள்
பாம்பு மாறி ஓடுவது போன்று அவருக்கு தோன்றியது. பாம்பு இல்லை, அந்த தடி, அவங்க சூனியக்காராக்கள் தடியை வீசினோன்னு அல்ல கயிறை வீசினோன்னு அது பாம்பாகல இந்த குரான் சொல்லு. கண்ணுக்கு தோண்டுச்சு பாம்பு மாதிரி. இன்னொரு ஆயத்துல அதை விடவும் தெளிவா, சஹரு ஆயுன் அன்னாஸ், மக்களுடைய கண்களை மயக்கினார்கள், அவர்களை பயமுறுத்தினார்கள். ஒரு வகையான பய உணர்வை கண்களை மயக்கிற வேலையை செஞ்சாங்க. அப்ப இந்த தடியை வீசினா பாம்பு மாதிரி வருது. ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் தடியை வீசினா உண்மையாவே பாம்பாயிட்டு. இந்த அல்லாஹ்வுடைய வேலையை அது மோஜிஸ், சூனியம் பண்ணி தடியை வீசி உண்மையா பாம்பாயிட்டு. அப்ப அந்த சூனியம் செஞ்ச அவங்களுக்கு விளங்கிட்டு, நாங்க போய் அவங்களுக்கு தெரிஞ்ச அவங்கள மூசா எங்களை மாதிரி இல்லைன்னு விளங்கிட்டு உடனே அப்பயும் இந்த சூனியக்காரன் நல்லா விளங்கும். அப்ப அந்த சூனியக்காரர்களுக்கு விளங்கிட்டு எங்களை மாதிரி ஆனல்ல மூசா, நாங்க சூனியக்காரன், அவரு சூனியக்காரன் இல்லைன்னு விளங்கிட்டு உடனே வாங்க. அப்படித்தான் ஆயத்துல பாரு, உடனே வாங்க. அப்படித்தான் ஆயத்து சொல்லு. இந்த ஆயத்துகள பின்னணியில ரெண்டு உண்மையில ரெண்டு அபிப்பிராயங்கள். ஒரு அபிப்பிராயம் உண்மையிலே சூனியம் உண்டிக்குது, அந்த சூனியம் சொல்ற ஒரு தனியான ஒரு கலை, அதுக்குன்னு சில ஒழுங்குகள் இருக்குது, எனவே அதுக்கு வைத்தியம் எல்லாம் செய்யுன்றது ஒரு அபிப்பிராயம். இன்னொரு அபிப்பிராயம் என்ன, சூனியம் என்று சொல்றது வெறுமனே ஒரு கண்காட்டி வித்தையோ, ஒரு வித்தியை உண்டு, அது ஒரு கலையல்ல, ஒரு ஆக்களை மயக்கிற ஒரு வித்தியை சொல்றது ரெண்டாவது அபிப்பிராயம். அந்த வித்தியை வச்சுத்தான், வித்தியால ரெண்டு வேலைகளை செய்யறாங்க. ஒன்று மக்களை பயங்காட்டி அவங்களோட கண்ணை மயக்கி அல்லது அவங்களோட மனசை மயக்கி செய்யறாங்க. ரெண்டாவது, ஒரு ஆள்கிட்ட சில நேரங்கள்ல அந்த ஆன்ம சக்தி கூடைக்கு, ஆன்ம சக்தி தானே, ஆன்ம சக்தி கூடி, ஆன்ம சக்தியின் காரணமாக இன்னொரு அனுபவத்தை ஏற்படுத்தி அவரை மயக்கவோ அவர்ல பயத்தை ஏற்படுத்தவோ இதுகளை ஏற்படுத்தி, இந்த ரெண்டு வழிகூடாகத்தான் இவங்க செய்யறதா இருக்கு. மூணாவது ஒரு வழியை சொல்லுவாங்க, இந்த மோசமான ஜின்கள் இதை பயன்படுத்தி ஒரு ஆளை பயங்காட்டி விடையலாம். மோசமான ஜின்கள் இதை பயன்படுத்தி, இந்த ஒரு ஆள் உதாரணத்துக்கு வச்சுக்கோங்க, சூனியக்காரன் ஒரு ஆள் உட்கார்ந்துட்டார். இப்ப ஜின்கள்லையும் இருக்கிற அந்த ஷைத்தான்கள் இவரை பயன்படுத்தி அந்த வேலையை செய்ய பயங்காட்டி தெரிய, இதைத்தான் சூனியம் என்று கருது. இந்த மூணு விஷயங்களைத்தான் சூனியம் என்று கருதுவதுமே தவிர சூனியம் என்று தனியான ஒரு கலையோ ஒரு ஒழுங்கோ ஒன்றுக்கு கண்டி சொல்றது தான் உண்மைன்னு சொல்லி இந்த ஹதீஸ்ல ஆயத்துல வச்சு பார்க்கும்போது எங்களுக்கு படம். இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இது இருந்தது, இந்த மாதிரி சூனியம் செய்யக்கூடிய ஆட்கள் இருந்தாங்க. அப்ப மக்களை குழப்புற வேலைன்றதுனால, அடுத்து மக்கள்ல பாதிப்பை ஏற்படுத்துற வேலைன்றதுனால, அடுத்து இதுக்கு நேரடியான ஒரு ட்ரீட்மெண்ட் இல்லை தானே, நேரடியா ஒன்றும் செய்யலை. அதாவது அந்த காலத்து ஒழுங்குல சைக்காலஜிக்கலி இதெல்லாம் வளர்ந்த காலம் அல்ல. அப்ப என்ன செஞ்சாங்கன்னா, ஒரு ஆக மோசமான பாதிப்பு மக்கள் ஏற்படுத்தும்னு சொல்லிட்டு தண்டனையாக கொலை தண்டனையை கொடுத்தாங்க அந்த காலத்துல. அப்ப அந்த சஹாபாக்கள காலத்துல மிக பெரும்பாலும் அந்த ஏரியால சூனியக்காரனே இல்லாத அளவுக்கு போயிட்டு, சூனியமே சீரில்லாத அளவுக்கு, சூனியக்காரனே இல்லாத அளவுக்கு போயிட்டு இந்த தண்டனையை கொடுத்ததுக்காக பயங்கர கடும் தண்டனை, பிடிபட்ட ஆளே இல்லை. அப்ப மொத்தமா சூனியமே இல்லாம, சூனியக்காரர்களே இல்லாத ஒரு நிலைக்கு இதான நாங்க அதுல இருந்து சூனியம் கருத்துலேருந்து விளையாடக்கூடிய. அதுல உஸ்தாத் இப்ப அந்த சூனியம்னா அந்த மாத்திரைன்னு சொல்றது தானே, ஆன்மீக நீங்க ஆன்மத்தன்மை, அந்த ஆன்மீக மனதை அதுல இப்ப ரெண்டு விஷயம் என்ன ஞாபகம் வரும்னா, இப்ப அந்த காலத்துல இந்த காலத்துல சொல்றது தெரியாது, யாரும் சகோதரர்கள் இந்த மன்னிச்சுக்கோன்னு நாங்க அந்த இப்ப மட்டக்களப்பு போனா பாய ஒட்டுறதுக்கு சூனியம் பண்றேன்னு சொல்றோம் சரியா. அதுல இந்த மாமா ஒருத்தர் சொல்றாரு என்னன்னா, அது எப்படின்னா அந்த பக்கத்துக்கு போனா நல்ல அழகான பொம்பளை பிள்ளைகள் இந்த காலையில குளிக்கிற நேரத்துல விளங்குறதுக்கு மாதிரி குளிச்சு அந்த பக்கத்துக்கு ஒட்டிக்கிறார். சாதாரண அந்த மனுஷன் வீக்னஸ் பிரிச்சு செய்யறேன்னு சொல்ல அல்ல, அது சூன்யம் இல்ல, சாதாரண மனுஷன் இதை வச்சு செய்யறேன், எல்லாரும் செய்யறது இல்லை, இந்த பக்கத்துலயே நடக்கிறேன் அது உண்டு. மற்றது இப்படி ஒரு விஷயம் உண்டுகிறேன், அந்த நான் சொல்ற அந்த
கண்ணில் அந்த பார்வை இருந்தது வந்து இப்போ இலூஷன்ஸ்னு சொல்லுறாங்க. இப்போ உருவங்களை மாற்றுற மாதிரி இல்லை நடக்கிற மாதிரி இப்போ லைட்ஸ் செட்டிங்ஸ் எல்லாம் மாற்றி டக்குன்னு அப்படி செய்யணும். அப்படி மாதிரி விஷயங்களும் இல்லை. மற்றது அந்த பிளாக் மேஜிக் அந்த மேஜிக் அது வந்து ஒரு இலூஷன் தானே பொதுவாக இல்லை. அப்போ அதை வச்சு அதை சூன்யம் மாதிரி ஒரு 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 இம்ப்ரெஷன், அதாவது ஒரு இதை கொடுக்கணும், அபிப்பிராயத்தை கொடுக்கணும், மனசை மாற்றணும். மற்றது சிலவங்களுக்கு வந்து அந்த திறமை இல்லை. ஆன்மீக திறமைன்னா இப்போ ஹிப்னோடைஸ் பண்ணுறதும் கூட அது ஒரு பகுதி ஒரு மாதிரி இல்லையா. ஏன்னா அதில் நம்பிக்கை கொஞ்சம் திறமை இருந்தால் ஒருத்தர் நல்லா மாத்திரையிலும் அது இருந்து மாறி அது ஒரு சூன்யமாக தான். இப்போ இதுகள் அந்த யதார்த்தமாக செய்யக்கூடிய விஷயங்கள் அது மார்க்கத்தில் இதில் இல்லைன்னு இல்லை. அந்த மாதிரி செய்யக்கூடிய ஆட்கள் அதை தீங்கு விளைவிக்கிற விஷயத்தில் அதான் இந்த பிரச்சனை. அதான் இந்த சூனியத்துல நாங்க விலை கொள்ளக்கூடியது அதுதான். இந்த ரசூலுல்லாவுக்கு சூனியம் செஞ்ச சொல்றதும் இந்த பின்னணியில வரும். அதாவது ரசூலுல்லாவுக்கு சூனியம் செஞ்சு அது ரசூலுல்லா பாதிக்கப்பட்டு சொல்ற அந்த ஹதீஸ இந்த கடலை ஏற்றுக்கொள்ள கொஞ்சம் பேர் ஏற்றுக்கொள்ளாங்க, கொஞ்சம் பேர் ஏற்றுக்கொள்ள. ஏன்னா ரசூலுல்லாவை பாதிக்கிற அளவுக்கு சூனியம் இருக்குமாக இருந்தால் அப்ப நபித்துவத்துல அந்த பலத்தை பற்றி சந்தேகப்பட வேண்டும் வரும் ஒரு பக்கத்தால. இன்னொரு பக்கத்தால அந்த உங்களுக்கு தெரியும் இந்த சூறாக்கள் குல் சூறா 3 அந்த ஹதீஸ்ல வார அதைத்தான் ஓதி அந்த சூனியத்தை இல்லாமாக்கினது வார. அப்ப ரசூலுல்லாஹ் அதை இறங்கினது மக்கால 3 சூறா இறங்கினது மக்கால இறங்கினதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்கன்னா ஒவ்வொரு நாளும் அதை ஓதிந்தான் பண்ணுவாங்க. அது ஓதி மேல் அப்படி தொடர்ச்சி பண்ணுவாங்க. அப்ப அதுலே அத ரசூலுல்லாஹ் செஞ்சு வந்தும் கூட பாதிக்கிறது எப்படி தொடர்ந்து செஞ்சு கொண்டாலும் வந்தாங்க. ஒரு நாள் விடாம 2 நாள் ஊதி கொண்டா வந்தாங்க. அப்படின்னு மறுபடியும் சூனியம் பாதிச்சுன்னு சொன்னா இப்ப ரசூலுல்லாஹ்வுடைய துவாவே அல்லாஹ் துவா தானே 3 சூறாவும் துவா அந்த ரசூலுல்லாஹ்வுடைய துவாவே அல்லாஹ் அங்கீகரிக்கலன்னு தான் இருக்கு. நாங்க வந்து வேண்டி வரும். அதனால அந்த ஹதீஸ இந்த பலரை ஏற்றுக்கொள்றது இப்போ சேது ஏற்றுக்கொள்றது இவ்வளோ ஆசிரியர் ஒரு ஆணி அவரே ஜமாலுதீன் முக்காசிமை ஏற்றுக்கொள்றது பழைய தப்சீர் ஆசிரியர் ஏற்றுக்கொள்றது. பலர் அதை இந்த ஹதீஸ்ல ஏதோ தவறு இருக்கு, ராவிகள்ல ஏதோ தவறு விட்டுருக்கிறாங்க. ஒரு தப்சீர் ஆசிரியர் சொல்றாங்க சில நேரங்கள்ல அந்த குறிப்பிட்ட அந்த யூதன் சூனியம் செஞ்சு கேட்டு ரசூலுல்லாஹ்க்கு படிக்க, ஆனா அந்த குறிப்பிட்ட நாளையில ரசூலுல்லாஹ்க்கு ஏதோ ஒரு நோய் ஒன்று வந்து அந்த நோயை சொல்லிட்டாங்க, சூனியத்தால வந்தார். ஒரு உடம்பு நோய் அது சூனியத்தால வந்து சொல்லிட்டாங்க. அந்த 2 முண்டுக்கு நடந்ததுனால இந்த ராவிகள் பிழையாக நிர்வாகம் செஞ்சிருக்கு என்று அவர் சொல்ற. இல்லாட்டி உண்மையாகவே நடந்திருக்க சாத்தியப்பாடு இல்லை ஒரு நபியை பொறுத்தவரை. ஒவ்வொரு முடி போட்டு ஒவ்வொரு ஆயத்துக்கு அப்படி முடிச்சா வந்து அப்படி சொன்னாங்க. ஒவ்வொரு ஆயத்தோதற்குள்ளே ஒவ்வொரு முடிச்சா வந்தேன்னு சொல்லி அப்படி வருது ஹதீஸ்ல ஒவ்வொரு முடிச்சா அவன் வருது இல்லை ஓது ரெண்டு வருது. அது எங்கே வந்து வந்து நோயாளி ஆக்கையிலும் ஏதாவது கொடுத்து அப்படி இருக்கிறதாங்க அப்படின்னா மருந்துகள் இருக்கிற இல்லையா சரியா மிக பர்சன் மேக்கணும் மருந்து கொடுத்து லைட் அடிக்ட் ஆக்கணும். இப்போ டைஜிபான் இதெல்லாம் கொஞ்சம் கூட கொடுத்துன்னு இருந்தாங்க. மற்றது இந்த மற்றது இருக்கிறதானே அப்படி செய்யல சார். இப்போ அந்த டாய்லெட் போ முந்தி ஓதுற துவா டாய்லெட் என்டர் பண்ண போல ஓதுற துவால பாதுகாப்பு தேன்றது எங்க மலசல ஓ அப்ப அதுல அந்த சைத்தான்கள் விட்டு என்ன தீங்கு அதுல என்ன அவசரம் அந்த என்ன கனெக்ஷன் என்ன எதிர்பார்க்க அதுக்கு 2 அபிப்பிராயங்கள் சொல்லு. ஒரு அபிப்பிராயம் என்னென்றால் மனிதன் மனசளவு கூட இருக்கிற நிலைமை ஒரு மோசமான நிலைமை தானே. அந்த நேரத்துல அந்த மன உணர்வுகள் தூண்டப்படுறதுக்கு சான்ஸ், மோசமான மன உணர்வுகள் தூண்டப்படுறதுக்கு சான்ஸ். அதைத்தான் எல்லாம் அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷைத்தான்களுக்கு பாதுகாப்பு தேடுங்கன்னு சொன்னாங்க. அதாக இருக்கே, அதாவது இந்த குறிப்பிட்ட இடமும் அந்த வந்து மன உணர்வுகள் தூண்டப்படக்கூடிய இடம். அப்ப எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மினல் குபுஸி வல் கபாயிஸ் சொல்லி வந்து பாவிச்சிருக்கேன்.
ரெண்டாவது உண்மையிலேயே நேரடியாகவே அந்த வகையான ஷைத்தானுங்க அல்லது அதோடு சம்பந்தப்பட்ட ஷைத்தானுங்க இருக்கே இந்த அந்த கருத்துல நான் பாவிச்சிருக்கோம் சொல்றேன். இப்ப நவீன கால அறிஞர்கள கருத்து என்றால் அந்த சுற்றியோகம் உங்களுக்கு தெரியுமா பாருங்க இப்படித்தான் சொல்லி இப்படித்தான் இருக்கான்னு சொல்லி ஷைத்தான் சொல்லலும் இல்லை. அதை ஓதி பாருங்க. அதுல இல்ல ஷைத்தான் சொல்லும் இல்லை, ஜின்னு சொல்லும் இல்லை, ஒரு சொல்லும் இல்லை. ஹுபுஸ் என்ற சொல்லு கருத்து இந்த அழுக்கு அழுக்கு தூய்மை இன்மை அதான் கருத்து. அது பன்மை தான் இது ஹபார். டிரான்ஸ்லேஷன் அப்படி எடுத்தாங்க. அதாவது என்ன சொல்ற என்ன ஷைத்தான்